இறைவா நேயர்களுக்கு வணக்கம். 2026 குரு பெயர்ச்சி உங்க ராசிகளுக்கு என்னெல்லாம் தரப்போகுது அப்படிங்கறத சொல்றதுக்காக ஜோதிட பேரறிஞர் தெய்வீக ஜோதிடர் AR பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் இன்னைக்கு நம்மளோட இணைந்து உங்களுடைய ராசிக்கு என்னமெல்லாம் வளங்களை இந்த குரு பயிற்சி தரப்போகுது, இதுவரைக்கும் யாருமே சொல்லிடாத பல அதிசய அற்புதமான கோயில் வழிபாட்டு முறைகள், அதே மாதிரி அதனால கிடைக்கக்கூடிய பலன்களை உங்களுக்கு அள்ளி தரப்போறாரு. நிறைய விஷயங்களோட ஐயாவை இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். ஐயா வணக்கம். துலாம் ராசி இந்த குரு பயிற்சி மூலமா பொருளாதார ரீதியா என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்றங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில வர இருக்கு? அவங்களுக்கு குரு பெயர்ச்சியில் வரும்போது அவங்களது குடும்பமாக்கு தனஸ்தானமான 2ஆம் வீட்டுக்கு குரு பார்க்க போகிறார். அதனால் திருமண பாக்கியம், உடல் ஆரோக்கியம். கடந்த 7 வருஷமாகவே அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. அவங்களுக்கு இப்போ உடம்பு நல்லாயிருக்கும், வருமானங்கள் கூடும். இதில் நிறைய ஜோதிடர்கள், டாக்டர்கள், நீதிபதிகள் இருப்பாங்க. இவங்கெல்லாம் மனசு ஒருமுகப்பட்டால் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அடுத்து தலையெழுத்து எழுதுகிறவங்க துளாராசிக்காரர்கள் நேர்மையானவர்கள், தவறான வழிக்கு போக மாட்டாங்க, அன்பானவர்கள், பாசமானவர்கள். தூக்கமின்மை, மனோகிலி, மனோபயம், இப்படி பலவித பிரச்சனைகளை பார்த்துட்டாங்க. ஆனால் சனீஸ்வரர் உங்களுக்கு சாதகமாக இருக்கார், குரு உங்களுக்கு சாதகமாக இருக்கார். அற்புதமான பலனை கொடுக்கும். வீடு வாங்கலாமா சார்? வாங்கலாம். வீடு கட்டலாமா சார்? கட்டலாம். ஃப்ளாட்டில் இருக்கனே சார், சொந்த வீடாமையும் இல்லை பெரிய ஃப்ளாட் வாங்கிட்டுமா சார்? தாராளமாக. டபுள் பெட்ரூம் வந்தால் ட்ரிபிள் பெட்ரூம் வாங்கிக்கிங்க. அண்ணா நகர் போட்டுமா சார்? போய்ட்டு வாங்க. ஸோ இப்படி ஒரு சுப இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா ரொம்ப விரயம் பண்ணாதீங்க. வருஷ கடைசியில் நிறைய உங்களுக்கு கடன் ஏற்படும். ஆனாலும் அது நல்ல கடன் தானே. திரும்பி பார்த்தீங்கன்னா ஒரு கடன் ஒரு ஸ்திர சொத்தாக இருக்கும், நல்லா இருக்கும். ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் காசி, ராமேஸ்வரம், கயா போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ஞானகாரகன் கேதுவும் குருவும் ஒரு வீட்டில் இருந்து கடகத்தில் இருந்து உச்சம் பெற்ற குரு இருக்கிற நேரத்தில் மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அற்புதமான பலனை கொடுக்கும். உங்கள் குடும்பத்தில் இதுவரைக்கும் ஈடேறாத ஆசைகள், குடும்பத்தில் ஏதோ வியாதினால் மருத்துவ செலவு, ஒருத்தர் மாற்றி ஒருத்தர், பிள்ளைங்க சரியாக படிக்கலை, பிள்ளைங்களுக்கு மெமரி பவர் சரியில்லை, கஷ்டப்பட்டு உழைத்தாலும் அதனுடைய பலன் சேர மாட்டேங்குது, இல்லை 90 மார்க் எழுதினாலும் 60 மார்க் தான் சேருது. அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு நல்ல பலனை கொடுக்கும், மனோ தைரியத்தை கொடுக்கும், தெளிவான சிந்தனையை கொடுக்கும், நல்லாயிருக்கும். சார், நீங்க முன்னாடியே சொன்னீங்க சுயவரியம் தான், ஆனா ஒரு முதலீடா இருக்கும், கவலைப்படாதீங்க, செலவை பத்தி யோசிக்காதீங்கிறீங்க. அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டத்துல வியாபாரிகள் இல்ல முதலீட்டாளர்கள் பங்கு சந்தையில முதலீடு பண்றது இல்ல தங்கம் வாங்குறது மாதிரியான சுயவரியம் பண்ணலாமா? நல்லா இருக்கு சார். ஆனா ஷேர் மார்க்கெட்டு, கோல்டு அண்ட் சில்வரு, மெட்டலு, அதே மாதிரி பிளாக் கோல்டுன்னு சொல்லக்கூடிய பெட்ரோலியம், இதெல்லாம் பிரபஞ்சத்தினுடைய ரியாக்ஷன் பார்க்கணும். நிச்சயமா அந்த கிரகத்தினுடைய தாக்கத்தை பார்க்கணும். உங்க ஜாதகம் மட்டுமே பயன் தராது. அப்ப இப்போ ஏற்றம் இறக்கம் இருக்கும், பயங்கர ஸ்லாஷ் இருக்கும், இல்லைன்னா பயங்கர ஹைக் இருக்கும். அதனால உச்சம் பெற்ற குரு சில விரயங்களை கொடுக்கத்தான் செய்வார். ஆகவே துளாராசியாக இருந்தாலும் சரி, 12 ராசியாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கவனமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ரொம்ப அகலக்கால் வைக்காதீங்க, நஷ்டத்தை தான் கொடுக்கும். உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு, ஆனால் பிரபஞ்சத்தினுடைய நேரம் சரியில்லை. ஆகவே கவனமாக இருக்கு. அப்போ சுற்றி இருக்கக்கூடிய இந்த உலக சூழல் பொருளாதார ரீதியில் என்ன இருக்குங்கிறத பார்த்துட்டு அகலக்கால் வைக்காம அளவான முதலீடு அப்படிங்கிறது ஆபத்தை விளைவிக்காம இருக்கும். ஏன்னா குரு அதிச்சாரமாக சிம்ம வரைக்கும் போகிறார். நீங்கள் எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கோம் உச்சம் பெற்ற குரு 1 வருஷம் இங்கே இருப்பாருன்னு. கிடையவே கிடையாது. மிதுனத்தில் 5 மாதம், உச்சம் பெற்ற குரு ஒரு 4 மாதம். எதுல? இந்த வருஷம். அதே மாதிரி சிம்மத்துக்கு ஒரு 4 மாதம். இப்படி அந்த 12 மாதத்துக்கு 3 இடப்பெயர்ச்சிகள் வருது. இந்த 3 இடப்பெயர்ச்சிகள் 12 ராசியுமே பாதிக்கும். துலா ராசிக்கும் அந்த பாதிப்பு இருக்கும். இருந்தாலும் நேரடி பார்வை இருக்கு, பக்கத்து வீட்டுக்கு பார்வை இருக்கு. அதனால அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து நிதானமாக பண்ணுங்க, அவசரப்படாதீங்க. சரி சார், இப்போ பரிகாரம் அப்படிங்கிறதும் கோவில் வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியமாக நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ரொம்ப சுலபமாக சென்னைக்கு பக்கத்துலையும் எல்லாரும் போயிட்டு வர மாதிரி ஒரு வழிபாடு. இப்போ துலாமுக்கு என்ன சார்? சார், அம்புதாட்சி அம்மன்
அமுதாட்சி அம்மன். அம்புதாட்சி அம்மன். அம்புதாட்சி அம்மன். திருமாணிக்குழி. திருமாணிக்குழி. கடலூருக்கு பக்கத்துல ஒரு 25 கிலோமீட்டர்ல அற்புதமான கோவில். நீங்க முக்கண்ணனை பார்த்திருப்பீங்க. ஆமா. நெற்றிக்கண்ணும் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு சொன்னதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா அம்மனுக்கு வந்து முக்கண்ணியை பார்த்திருக்கீங்களா? இல்லையே சார். இந்த கோவில்ல பார்க்கலாம். என்ன சிறப்பு சார்? அந்த அம்மாவுக்கு நெற்றிக்கண் இருக்கு. ஓ. அந்த கோவில்ல போய் பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவை இன்னைக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கலாம். அவ்வளவு அழகு. அது மட்டும் இல்லை, படிக்கிற குழந்தைங்களை இந்த கோவில்களுக்கு கூட்டு போய் தேன் அபிஷேகமும் பால் அபிஷேகம் செஞ்சு அந்த பாலை கொஞ்சமாக கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைகள் அற்புதமாக மெமரி பவர் கூடும். ஞானக்கண். அம்புதாட்சி. அம்புதாட்சி. மீனாட்சி காமாட்சி மாதிரி அம்புதாட்சி அம்மாள். இந்த கோவில இன்னொரு ரகசியம் இருக்கு. எதிரில் புஷ்பகிரின்னு ஒரு மலை இருக்கு. அந்த மலையில தீபம் ஏற்றுறாங்க. எப்படி திருவண்ணாமலை ஏற்றுறீங்களோ அதே மாதிரி தீபம் ஏற்றுறாங்க. திருவண்ணாமலை எப்போ தீபம் ஏற்றுறாங்க? கார்த்திகை மாசம். பரணி தீபம் காலையில, கிருத்திகா தீபம் சாயந்தரத்துல. இங்க கிருத்திகை தீபம் காலையில, ரோகிணி தீபம் மறுநாள் காலையில கோபுரத்தினுடைய மேலே அந்த மலையில புஷ்பகிரி அப்படிங்கிற மலையில 9 கிலோமீட்டர் சுற்று வட்டம். இங்க சுத்தி வர்றதுக்கு ஆட்களே கிடையாது. நீங்க அண்ணாமலையில போய் சுத்தி சுத்தி வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களே, நீங்கள் அத்தனை பேரும் பௌர்ணமி கிரிவலம் புஷ்பகிரியில திருமாணிக்குழி கடலூருக்கு பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நல்லெண்ணெய் தானம் அருமையா செய்யுங்க. முக்கண்ணியை பார்த்து 3 கண் நெற்றிக்கண்ணை உடையவளையும் தரிசனம் பண்ணிட்டு வந்தியா துளாராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும். போய் அற்புதமா பண்ணிட்டு வாங்க. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட்.